அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, இன்று நாம் இயல் 8 ஆளுமை பகுதியில் கவிதை பேழை. இன்று நாம் பார்ப்பது சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய முகம் என்னும் கவிதை பேழை. முதலில் நூல்வெளியில் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம் பெற்று இருக்கிறது. தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன். கோவை புறநகரின் ஆலந்துறை என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையால் எழுதத் தொடங்கினார். தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதைகொண்ட வாழ்க்கை, மீண்டெழுதினின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவருடைய மறைவுக்கு பிறகு இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்து உள்ளன. இதன் நூல்வழியில் இவர் இப்போ நம்ம சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலானது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்று இருக்கிறது. தமிழினுடைய நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர். இப்போ கூட தமிழின் நவீன பெண் கவிஞர்கள் தகுந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களை சொல்லலாம். இவர் ஊர் என்பது கோயம்புத்தூர் புறநகரில் ஆலந்துறை என்னும் சிறிய கிராமத்தில் இவருடைய சேர்ந்தவர் இவர். அப்புறம் உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முழுமை செய்யாத நிலையில் என்ன பண்ணியிருக்கார், திருமணம் ஆயிடுச்சு இவருக்கு. அப்புறம் கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார். அவர் கணவர் இவருக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறார், இப்படி எழுதுமா. ஏன்னா இவருக்கு அந்த எழுதக்கூடிய திறமை இருப்பதனால், சிறுகதை எழுதக்கூடிய திறன்கள் இருப்பதனால் இவரை கணவர் ஊக்கப்படுத்துகிறார், இவரை நம்பிக்கை கொடுக்கிறார். இவர் தனித்து விடப்பட்ட பெண்களினுடைய அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள். ஒரு பெண்ணானது தனித்து விடப்பட்டுட்டாங்க. அப்போ அவர்களுடைய அனுபவங்களால் பெறுறார். கணவனை இழந்தவங்க, அப்போ தாய் தந்தை இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர் பெண்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள்னு பார்த்தோம்னா புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதினின் ரகசியம் என இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கவிதை தொகுப்புகள் இவர் வந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதையுண்ட வாழ்க்கை, மற்றொன்று மீண்டெழுதினின் ரகசியம் ஆகிய 2 கவிதை தொகுப்புகள். இவருடைய மறைவுக்கு பிறகு இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்து உள்ளன. இதான் நூல்வழி இவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது. சரி, நுழையும் முன் முதலில் பார்ப்போம். நுழையும் முன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைந்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறார். பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்குது. நம்மன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருக்குமே உண்டு. அந்த தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அப்படி தனித்தன்மை. இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, பேச்சாற்றல் அவங்களுக்கு உண்டு. ஒவ்வொருக்கு எழுதுறது, கவிதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க. இந்தமாரி தனித்தன்மை அவங்களுக்கு உண்டு. ஒரு ஓவியம் நல்லா வரைவாங்க, ஓவியம் நல்லா திறம்பட வரைவார்கள். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை. நல்லா ஆங்கிலத்தில் ஒரு நல்ல புலமை மிக்கவராக பேசுவார்கள். அப்புறம் பார்த்தோம்னா ஹேண்ட் ரைட்டிங், கையெழுத்து அது அளவாக ஒவ்வொருத்தர் அழகாக மிக அளவாக தெளிவாக அவ்வளோ வரும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. இந்த உலகத்தில் திறமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அனைத்துக்குமே திறமை இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அப்படி
அந்த அடையாளத்தை நாம் யார் ஒருவர் காணப்படுகிறோமோ அப்பொழுதுதான் எழுச்சியும் ஊக்கமும் உடன் அவர்களோட என்ன பண்ண இணைந்து கொள்கிறது அப்படிங்கிறார். இணைந்து கொள்கிறதுங்கிறார். அப்படி அடையாளம் இழந்த ஒருவர், எவருக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லையோ அவர் முகத்தை தொலைந்தவராகிறார். முகத்தை தொலைந்தவராகிறான்னு சொல்கிறார். ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது, ஒரு அரசியல் மதம், ஒரு கட்சிகள் இருக்குது, அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் யார் ஒருத்தர் தான் முதல்வர் வர்றாரு, தலைவர் அப்படிங்கிற பார்த்தா ஒருத்தர் இருக்கியா. அப்படி எவர் ஒருவர் அப்படி அடையாளம் இழந்து எந்த ஒரு இது இல்லாமல் இழந்தவர் ஆகிறாரோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முகத்தை தொலைந்தவர் ஆகிறார்னு சொல்கிறார். சமூகத்தினுடைய இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல் சொல்கிறார். சமூகத்தில் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கிறார். குடும்பம், ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது. அப்படி அந்த குடும்பம்னு வந்து பார்த்தா அந்த பெண்களுக்கு மிக அதிகமான ஒரு பங்களிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண்களெல்லாம் இருக்கிறாங்க. குடும்பம்னு எடுத்து பார்த்தா எப்படி வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ண படிக்கிறாங்க, படித்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சுட்டு போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இன்னும் வீட்டிலேயே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் டெய்லரிங்க அந்த வேலை செய்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ என்ன சிறு தொழில்களை வீட்டில் இருந்து கொண்டு நிறையா செஞ்சு தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக வருமானத்தை என்ன பண்ணுறாங்க, ஈட்டுகிறார்கள். அது அது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து அமைகின்றது. அப்படி தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். நம்ம என்னத்தையும் யூஸ் பண்ணிட்டோமே. சில பேர் அப்புறம் விரக்தி, அப்படி வாழ்க்கை விரக்தி பேசிட்டு என்னையோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, நம்ம இப்படி இருந்தால் பரவாயில்லையே, அப்படி இருந்தால் பரவாயில்லையே, நம்ம இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. அப்படி ஒவ்வொருவங்களும் தொலைந்தது என்னது அப்படியே மீட்டும் நம்ம விடக்கூடாது. நம்ம இந்த மண்ணில் பிறந்துட்டோம், நமக்குள்ளே இருக்கக்கூடியதை என்ன பண்ணணும், நம்ம அப்படி நம்ம எதை விடக்கூடாது. இந்த தொலைந்ததை நாம் வந்து மீட்கும் பொருட்டு ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். சரி, இப்போ பாடலுடைய வரிகளுக்கு நாம் சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறார் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை, முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது, முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது, நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுங்கி கிடந்தது, என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது, ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அப்படிங்கிறார். அதாவது முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை அப்படிங்கிறார். இந்த இதை பார்த்தோம்னா எவ்வளவு சொல்கிறது. அதாவது நான் சொல்கிறார், இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்காவே, முகங்களோட முகம் எனது முகம் காணவில்லைன்னு சொல்கிறார். நான் என் பெற்றோரிடம் நண்பரிடமும் அன்பாய் இருக்கிறேன், அவர்களுக்கு என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம இருக்கிறோம், ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எங்கிட்ட நம்ம ஒவ்வொருத்தர் அப்படின்னு நினைப்போம். அவங்க எங்ககிட்ட மட்டும் தான் பிரச்சனை, வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அப்படியெல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் இறுக்கி பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பார்த்த உடனே பார்த்தா என்ன கலையாக இருக்கார், சிரிச்சிட்டே இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதான் முகங்களோட முகம் எனது முகம் காணவில்லை. அப்போ நாம் அப்படியே 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து படிக்கிறாங்க. இப்போ நாம் போய் அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுவுமே இல்லை, அது அந்த இடத்துல நம்ம இல்லாமல் போயிடுறோமே. அதான் முகங்களோட முகம் எனது முகம் காணவில்லை அப்படி நம்ம கூட எடுத்துக்கலாம். தேடுகிறேன் இன்னும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனதுன்னு சொல்கிறார். அப்படி நாம் தேடுறேன் ஏதோ ஒன்று நம்ம நாமளும் மற்றவங்களை போல் அன்பாக இருக்கணும், நல்ல படிப்பு கவனம், நல்ல ஒரு கெட்டிக்காராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதை இழந்துட்டோமே, ஐயோ எனது முகம் எங்கே, இதில் நான் எங்கே போய் எப்படி அப்படின்லாம் தேடுறோம் இல்லையா, இதுதான் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அப்போ எனது முகத்தை நான் அப்படியே தேடுறேன், தேடி இப்படி நான் வெற்று வெளியில் அப்படியே என்ன பண்ண அப்படியே அங்கே இருக்குது இங்கே அப்படியே அலைந்து கொண்டிருக்கிறாங்க சொல்கிறார். அப்படி தேடுறது, முகத்தை தொலைத்து பின் நின்றால் என்னை மறந்து போனது, அப்படி நான் முகவரியற்றே போனது,
முகவரி முகத்தையே தொலைச்சிட்றோம். முகம் இல்லையா? முகம் முக்கியம். முகம் எனது அப்படி எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் தேடுகிறேன் இன்னும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனதுன்னு சொல்கிறார். முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனதுன்னு சொல்கிறார். முகமே இல்லை, அப்புறம் என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி. நீ யார்? உனக்கு என்ன? முகவரியற்று போனதுன்னு சொல்கிறார். என் உடல் என்னை மறந்து போனது. என் உடலே என்னை மறந்து போச்சு. எனக்கு தான் முகம் இல்லையே. முகவரி இல்லாதவனுக்கு எது நல்லது? உடம்பு மட்டும் வேறு அது என்னது? அது என் உடல் என்னை மறந்து போனதுன்னு சொல்கிறார். நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி. நான் வெளியில் என் முகத்தை தேடி நான் வெற்று வெளியில் எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கேன். என் முகம் அங்கே இருக்குதா இங்கே இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுறலாம் தேடிக்கொண்டு அப்படியே அலைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. எல்லா முகமும் அதன் கோலத்தில் இயல்பற்று இறுங்கி கிடந்ததுன்னு சொல்கிறார். எல்லா முகமும் இருக்குது, அதனோட வேலையை அது என்ன பண்ணுறது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனோட அதன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் இயல்பற்ற என்னது இறுங்கி கிடந்ததுன்னு சொல்கிறார். என் முகம் எப்படின்னு எனக்கு தெரியாது. என் முகம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாம் வந்து ஒரு பார்த்தோன்னு சொல்லுவோம், இவங்க புதுசாக ஒரு ஆள் நாம் என்ன பண்ணுறோம், புதுசாக வரோம். இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக திடீர்னு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வராருன்னா எப்படி இருப்பார்? ரொம்ப கண்டிப்பாக இருப்பாரா? இல்லை நம்மளை நல்லா பழகுவாரா தெரியலையே, இல்லை நல்லா சொல்லிக் கொடுப்பாரா, இல்லை கோவக்காரா தெரியல, நம்மளுக்கு அடிப்பாரா திட்டுவாரா, அந்த மாதிரி நம்ம என்ன அப்படியே ஒவ்வொருத்தரும் தெரியாது இல்லையா? அதுதான் சொல்கிறார். என் முகம் எப்படின்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறார். ஆனால் எல்லா முகமும் ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதான்னு சொல்கிறேன். இப்பொழுது கூட ஐயோ இது போனது போட்டோம், இதுக்கு மேலாச்சும் நான் என்ன பண்ணணும், என்னுடைய முகத்தை நான் என்ன பண்ணணும், தேடியாக வேண்டும் அப்படிங்கிறார். இப்பொழுதேனும் நாம் தேடியாக வேண்டும் அப்படிங்கிறார். அதை சொல்கிறேன். அதான் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் என் பெற்றோரிடம் நண்பர்களிடமும் அன்பாக இருக்கிறேன், அவர்களும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் சொல்கிறார். என்னிடம் கொஞ்சம் பிடிவாத குணம் இருப்பதாய் நான் உணர்கிறேன். அடிக்கடி சினம் கொள்வனாகவும் இருக்கிறேன். என்னை சுற்றியுள்ள மனிதர்களோட இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறார். ஆமாம், இப்போ என் வீட்டில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் தனிமையாக அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு கேரக்டர், இது ஒரு இந்த கேரக்டராக யார்கிட்டையும் பேசாத பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் அவர் என்ன பண்ணார், அதை சொல்கிறார். நான் என் பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் அன்பாக இருக்கிறேன், அவர்களும் என் மீது என்ன பண்ணுறாங்க, அன்பாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் சொல்கிறார். என்னிடம் கொஞ்சம் பிடிவாத குணம் இருப்பதனால் நான் உணர்கிறேன். அடிக்கடி சினம் கோபம் கொள்வனா கூட என்ன பண்ண நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்னை சுற்றியுள்ள மனிதர்களோடு இணக்கமாய் நடந்து கொள்ள முடியாது, அவங்களோட நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நண்பர்கள் நல்ல இணக்கமாய் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அப்படின்னு. அதான் நாம் என்ன பண்ணுறோம், ஊரோடு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது போல தான் இந்த ஊருடன் ஒத்து போக வேண்டும். ஒருத்தரை மட்டும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் பண்ணுறதை ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படி இருக்கணும். இல்லை நான் இப்படி தான் பிடிவாத குணமாக இருக்கக்கூடாது. அதுதான் இல்லை, பிடிவாத குணமாக நம்ம என்ன பண்ண இருக்கக்கூடாதுங்கிறது. அதை சொல்ல இனிய குரல் வளமிக்க பேச்சாளர்களாகவும் கால்பந்த ஆட்ட வீரனாகவும் நான் இருப்பது எனது வலிமையாக கருதுகிறேன். அது ஒவ்வொரு திறமை இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம எப்படி வேணா இருக்கலாம். நல்ல ஒரு குரல் வளமிக்க பாடகர், நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரு, நல்ல ஒரு ஃபுட்பால் விளையாடுவேன், நான் ஒரு வாலிபால் விளையாடுவேன். எனக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு திறமைகள் இருக்குது சொல்கிறார். ஒரு படிப்பிலும் நான் முதன்மை மாணாக்கனாக இருப்பது எனது வலிமையை இன்னும் கூட்டுவதாய் கருதுகிறேன்னு சொல்ல. படிப்பில் கூட நான் என்ன பண்ணுறேன், முதன்மையை நான் இப்போ எங்கள் பள்ளியில் நான் தான் முதல் மதிப்பெண் எடுப்பேன். அந்த மாதிரி அப்படியே இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், அது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது, அது என்னோடய வலிமையை இன்னும் என்னது குறிக்குதுன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறார். புரியுதுங்களா? அதான் சொல்கிறார். முகங்களுடன் முகம் எனது முகம், முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது, முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி. எல்லா முகமும் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுங்கி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது, ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, கதையை என்ன பண்ணுறாரு சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி நமக்கு முடிச்சிருக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் ஒரு முகம் உண்டு.
இந்த மண்ணில் ஆனது ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அதனால் என்ன அதை தொலைத்துக்கூடாது. தொலைத்த பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம நம்மளுடைய திறமைகளை எப்போ அப்போ வெளிப்படுத்திடணும். படிக்கிறோமா, நல்லா படித்தோன்னா நம்ம ஒரு லட்சியம், நம்ம டாக்டரோ இன்ஜினியரோ எந்த இன்ஜினியர் போகணும், நல்ல ஒரு இது இப்போலாம் எனக்கு ஒரு டிஎன்பிசி எழுதி நல்ல ஒரு இதாக போகணும், அப்படி நல்ல ஒரு அதிகாரியாக போனால் நல்லா படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் என்ன பண்ணாது, அந்த வயதுக்குள்ளே முடிச்சிடணும். அப்புறம் அதை வயசை நம்ம விட்டுட்டு படிக்காமல் விட்டுட்டு பின்னாடி நம்ம என்ன வருத்தப்பட்டு அதை முகம் ஏற்று அப்புறம் என்ன அப்புறமேட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன். அப்புறம் அந்த அங்கே சொன்னது போல் என்னது, அந்த உங்கள் முகம் அந்த இது உங்கள் உடலே உங்களை மறந்து போயிடும்னு சொல்கிறேன். அப்புறமேட்டு நம்ம என்னென்ன நம்ம வாழ்க்கை தொலைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் தேடி இருக்கக்கூடிய சூழல் வந்துடும். அப்புறம் அங்கெங்கே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. எங்கே எனது முகம் தேடி போட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனால் அவன் அந்த முகம் என்ன பண்ணணும், அவங்க படித்த உன்னோட படித்தாலும் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அதான் சொல்கிறேன். அப்புறமேட்டு ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணாது, தடுமாறிட்டு கூடாது என்பது எப்படி எனக்கே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா. அதில் போனது போட ஐயோ இனிமேட்டு நான் என்ன பண்ண நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லி முடிச்சிருக்கிறார். ஒரு பெண்களுக்காக முக்கியமாக சொல்லப்போனால் பெண்களுடைய தனிமைப்படுத்த பெண்களுடைய வாழ்க்கைகளை மையமாக வைத்து என்ன பண்ணுற மிக அற்புதமாக என்ன பண்ணி நமக்கு சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் நமக்கு இந்த முகம் என்ற சொல்லக்கூடிய நமக்கு ஒரு கவிதை பிழை நமக்கு பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரி மாணவ செல்வங்களை மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.